ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி ஹோம் மேட் கண்டென்ஸ்ட் மில்க்கு, அதுவும் 2 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கடையில் வாங்கின கண்டென்ஸ் மில்க் அதே கன்சிஸ்டன்சி, அதே மனம், அதே டேஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். ஓகே, நான் இப்போ 2 கரண்டி, அதாவது சின்ன கரண்டி இருக்குல்ல, குழிக்கரண்டி, அதில் அந்த மெஷரிங் கப்புக்காக நான் அதை எடுத்திருக்கேன். அந்த 2 கரண்டி மில்க் பவுடர் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மெஷரிங் கப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவுக்கு மில்க் பவுடர். இது கூட நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். சுகர் 2 கரண்டி நான் மில்க் பவுடர் போட்டிருக்கேன். நான் 1 கரண்டி சுகர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1 கரண்டி சுகர் சேர்த்தாச்சு. இதில் நம்ம ரொம்ப சூடாக இருக்கிற ஹாட் மில்க் சேர்க்க போகிறோம். அந்த சுகர் எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதே அளவுக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஹாட் வாட்டரில் அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே பாயில் பண்ணலாம். பாருங்கள், நான் அடுப்பில் வச்சுருக்கேன், ஆன் பண்ணிவிட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும், ஈஸியாக திக்காயிரும். ஸோ அதுக்காக தான் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அது நல்லா பாயில் ஆகும், நல்லா மேலே வர பொங்கி வரும். பொங்கி அது ஓரளவுக்கு நம்ம திக்காக ஆனதுக்கப்புறம், கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் இந்த மாதிரி பாயில் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப ஆகாது. நீங்கள் வாட்டர் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் பாயில் பண்ணணும், அவ்வளோதானே தவிர வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ பாருங்கள், நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டரை ஆட் பண்ணும்போது அப்படியே பால்லையே கண்டென்ஸ்ட் மில்க் செய்கிற மாதிரியான ப்ராசஸ் ஆயிரும். ஸோ கம்மியாக சேர்த்திங்கன்னா ஈஸியாக டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும், அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ அதான் மேட்டர். ஸோ எல்லாருமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியான கண்டென்ஸ்ட் மில்க்கு. ஸோ நம்ம கேக்காக இருக்கட்டும், ஏதாவது ஸ்வீட்டாக இருக்கட்டும், பாயசம், சாதாரண சிம்பிளான பாயசம் கூட நம்ம இதை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ஆக்கிடலாம். ஸோ அதுக்கான கண்டென்ஸ்ட் மில்க்கு தான் இது. ஸோ அதுவும் ரொம்ப 2 மினிட்ஸில் நம்ம இப்போ ரொம்ப சின்ன 2 பொருளை வச்சு எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம கடைசியாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னதுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இன்னும் திக்காகல, நான் அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. சைட்லலாம் திரண்டு வருது பாருங்கள், அந்த அப்படி பாத்திரத்தில் அப்படியே ஒட்டுது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் கூட திக்கானா நல்லா தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், கிண்டிகிட்டே இருங்க, கை விட்டுட்டு இருந்துடாதீங்க. நல்லா ஒரு திக் கேரமலைஸாக ஆகி நல்லாயிருக்கும். ஒரு ரெட் கலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள்னாலும். ஸோ பாருங்கள், நல்லா சுருண்டு வருது, நல்லா பொங்கி இப்படி பபுள்ஸாக வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட திக்காகணும். ஸோ நான் சொல்கிறது கரெக்டு தான், நான் தான் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சுகர் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் அதிகமாக போட்டுன்னு நினைக்கிறேன்.
அதே நம்ம கடையில் வாங்கின அதே ஒரு மனம் இருக்கும். இந்த பாயில் ஆகும்போது அதே ஒரு மனம் வரும் உங்களுக்கு, அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பாலில் எவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் குக் பண்ணுறீங்களோ, கண்டென்ஸ் மில்க் எவ்வளோ அதே கன்சிஸ்டன்சி கொண்டு வரீங்களோ அதே போல் தான் இதுவும் இருக்கும். நீங்கள் பயப்பட வேணாம். மில்க் பவுடர் தானே அப்படின்னு அந்த டேஸ்ட் இருக்காதோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். கண்டிப்பாக நான் கேரண்டியாக சொல்கிறேன். கண்டிப்பாக கடையில் எந்த அளவுக்கு நீங்கள் மனமோட இல்லை நம்ம வீட்டில் ஹோம்மேடாக மில்கில் எப்படி தயார் பண்ணுவோமோ அதே போல் தான் இருக்கும் இதுவும். ஸோ அதே டேஸ்ட் அதே மனம் இருக்கும். அதே ஒரு எந்த ஸ்வீட்லேயோ எதுலையோ நீங்கள் சேர்க்கும் போதும் அதே ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நான் இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதில் லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா கீ வந்து எப்போவுமே நம்ம எல்லா ஸ்வீட்ஸ்லேயும் சரி, ஒரு ஸ்வீட்ஸு நம்ம எடுத்துட்டாலே அதில் கீ இல்லாமல் இருக்கவே இருக்காது. கீ தான் அதுக்கு டேஸ்ட்டே. ஸோ இதில் நம்ம ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்து கீ சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். நம்ம மில்க் மேடு வந்து இதாகிடுச்சு. இதில் நீங்கள் கட்டியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளெண்டரில் போட்டு லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது பார்க்குறதுக்கே. பக்கத்தில் இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே அந்த ஒரு மணமும். ஸோ அந்த மணம் வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்வீட்ஸ்லேயுமே எல்லா வீட்லேயும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.